உசிலம்பட்டி நகராட்சிகிட்ட வந்து நான் இப்போ பேசிக்கிருக்கேன். நான் போன வருஷம் மார்ச்ல வந்து என்னை ரிமூவ் பண்ணாங்க. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. அதையும் மதிக்க மாட்டோம்ட்டு என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் நான் கண்டமெண்ட் போனேன். கண்டமெண்ட் போன பிறகு 2 மாசம் என்னை வந்து நகராட்சியில் உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு எந்த ஒரு பவர் கொடுக்கல. திரும்ப ரிமூவ் பண்ணாங்க. இப்போ நான் மதுரை ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன். எனக்கு திரும்ப வந்து சேர்மனாகவும் வார்டு கவுன்சிலராகவும் சேர்மனா பதவி நீடிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் 4 நாளா நான் கொண்டு வந்து கமிஷனர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் அவர் எதுவுமே வாங்க மாட்டேன்றாரு, எதுவும் செய்ய மாட்டேன்றாரு. எனக்கு இருக்குது இல்லை, மேலே போங்கன்றாரு. எந்த மேலே போகிறேன்னு எனக்கு தெரியல. நாங்களும் கவுன்சிலர்களும் எங்கள் லாயரும் 4 நாள் தெரியுறோம். கோர்ட்டு தான் மதிக்க மாட்டேன்றாரு. நான் வந்து திமுகல இருந்து ஏடிஎம்கேக்கு போனது உண்மை. எனக்கு வந்து எனக்கு பிரியப்பட்டு நான் போயிட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை நான் போனேன். ஆனால் மனசுல வச்சுக்கிட்டு என்னை பதவியில உட்கார விடாம செய்யறாங்க. இதுக்கு வந்து நான் கோர்ட்டு எனக்கு வந்து நியாயம் சொல்லணும். இன்னைக்கு ஆர்டரோடு தான் வந்தேன். இன்னைக்கு வெளியே போட்டு போயிட்டாரு. போடுற ஆட்டம் மதிக்கவே இல்லை அவரு. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இன்னைக்கு மேல வேலை போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து நான் கோர்ட்டுக்கு தான் போவேன். கண்டமெண்ட் போட்டுவேன். இது நீ நம்ம கோர்ட்டே மதிக்க மாட்டேன். நம்ம எங்க வருது?